தேவ சமூகத்தில் நாம் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆன்லைன் மூலமாக மற்றும் வீடுகளில் குழுக்களாக ஆண்டவருடைய வார்த்தையும் அற்புதத்தையும் எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். வெளியூர்களிலும் மற்ற தேசங்களிலும் இருந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அற்புதத்துக்காக எதிர்பார்க்கிற உங்களையும் உங்கள் விசுவாசத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஃபோன் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் அற்புதங்களை தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப தேவைகளை குறிப்புகளை சொல்லுங்கள். அந்த இடத்தில் ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சுகமும் பலமும் ஆரோக்கியமும் கிருபையும் ஆண்டவருடைய வல்லமையும் உங்களை தொட்டு உங்களை பலப்படுத்தட்டும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினாலே ஆகும். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவரீர் நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணி அந்த ஆலயத்துக்காக சகலவிதமான பொருட்களையும் சவதரித்து அந்த ஆலயத்தை கட்ட அவன் எண்ணின போது ஆண்டவருடைய கரத்தை பற்றி அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே தான் வருகிறது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு அந்த ஐஸ்வர்யம் அந்த கனம் இவைகளை ஆண்டவர் அருளி செய்கிறார். உலகத்தில் மக்கள் தவறாக பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் உண்டு. ஏகப்பட்ட விதத்தில் அநியாயமாய் சம்பாதித்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சேர்த்து கொண்டவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு மிகுந்த வேதனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனை தேடுகிற மக்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற அநேக ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புவார். சில ஆட்களுக்கு உலகத்தில் கனம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. வாழ்க்கையில் அவர்கள் வேதனையோடு பயத்தோடு தான் வாழ்வார்கள். ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யம் தருகிறவர். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவர். அவராலே வருகிற கனம், அவராலே வருகிற ஐஸ்வர்யம் மிகவும் ஆசீர்வாதமானது. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உன் குடும்பத்தை, உனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை, உனக்கு இருக்கிற பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில், எல்லாரும் சொல்லுங்கள், உம் கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரும் சொல்லுங்கள், உம் கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. சேர்ந்து வாசிகள். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவனுடைய கரத்தில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று சத்துவம். சத்துவம் என்று சொல்லும்போது அதனுடைய சாப், ஒரு செடியில் ஒரு கொடி ஒட்டி இருக்குமானால் அந்த செடியிலிருந்து வருகிற அந்த சத்து அந்த கொடிகளுக்கு போகும். அதே போல் ஆண்டவர்
நமக்கு சத்துக்களை கொடுக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலனை கொடுக்க ஆண்டவர் அந்த சத்துவத்தை வைத்திருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உன்னை சுகமாக்க முடியும். கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரி இந்த இடத்துல உம்முடைய கரத்தில் இருக்கிற வல்லமை என் மேலே வரணும், என் பிள்ளைகள் மேல் வரணும், என் குடும்பத்தின் மேல் வரணும். உம்முடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். உம்மால் முடியும் ஆண்டவரே, உமக்கு ஒரு வல்லமை உண்டு. அற்புதமாய் ஆண்டவர் பாதுகாக்கிற தெய்வம். உடைய கரத்தில் ஒரு வல்லமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். உன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் எல்லாராலும் தள்ளப்பட்டு நீ கீழான நிலையில் நீ இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை மேன்மையாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உன்னை பலப்படுத்த கிருபை கொடுப்பார். அவருடைய கரம் இதை செய்யும், உன்னை பலப்படுத்தும். இப்பொழுது பலவீனத்தோடு இன்றைக்கு இந்த செய்தியை நீ தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால், பலவீனத்தோடு நீ இருந்தாலும் அவருடைய கரம் உன் மேலே வரும்போது உன்னை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமென். ஒரு பெண் இருந்தால், அவள் கூனியாயிருந்தால், 18 வருஷம் சாத்தான் அவளை கட்டி இருந்தான். அவளை பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்ததை இயேசு கண்டு அவளை கூப்பிட்டு அவள் மேல் கைகளை வைத்தார். அவருடைய கரம் அவள் மேல் பட்ட உடனே அந்த பலவீனம் அவளை விட்டு நீங்கிவிட்டது. கூனியாயிருந்த அவள், அந்த எலும்புகள், அந்த வட்டாரத்திலிருந்த சதைகள் எத்தனை ஆண்டுகளாகவோ ஒன்றும் பலமில்லாமல் இருந்த அந்த இடத்தை ஆண்டவர் சரியாக்கி விட்டார். ஆமென். முதுகு எலும்புகள் பாதிக்கப்பட்டு நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதுகு எலும்புகள், அந்த சதைகள், அந்த வட்டாரமே பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம். இன்றைக்கு இந்த இடத்துல அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் உன் முதுகுக்கு பின்னால் நீ காலையில் எழும்ப முடியாது, நீ சரியாக நடக்க முடியாது. உன் எலும்புகள் அங்கே அந்த சதைகளுக்குள்ள, அந்த எலும்புகளுக்குள்ளே மாட்டி அதனுடைய எல்லா விதமான அந்த நரம்புகளெல்லாம் எங்கெல்லாம் போகுதோ அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய கரத்தின் வல்லமை உன்னை பலப்படுத்த முடியும். ஐயா, முதுகு எலும்புகள், இந்த கால் நரம்புகள் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, ஆண்டவர் என்னை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கை வைத்து காண்பீர்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். வீடுகளிலேயும் தூர இடத்திலே இருக்கிறவர்கள் உங்கள் முதுகு எலும்பில் கைகளை வைத்து ஆண்டவர் அதை பலப்படுத்த, அதற்கு உரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால வயசு ஆக ஆக அந்த எலும்புகளெல்லாம் தேய்ந்து, அந்த எலும்புகளெல்லாம் நரம்புகளெல்லாம் பலவீனப்பட்டு அதற்கு உரிய ஊட்ட சத்துக்கள் இல்லாமல் இருக்கிற உடைய பிள்ளைகள், அதற்கு வேண்டிய வழிகள் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், என்ன மருந்துக்கள் சாப்பிட்டாலும் அதில் விடுதலை ஆகாமல் இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது உம்முடைய கரத்தினாலே அவர்களை நீர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தினாலே அது ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உம்முடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். அவர்களுடைய முதுகு எலும்புகளை தொட்டு சுகமாக்கும். ஆப்ரேஷன் இல்லாமலே சுகமாக்கும். அந்த வேதனைகளை நீர் மாற்றிவிடும். இன்றைக்கு இந்த அற்புதத்தை அவர்களுக்கு செய்து உம்முடைய நாமத்தை நீர் மைமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.
14வது வசனத்தை வாசிப்போம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். ஆண்டவருடைய கரத்தில் தான் நாம் எல்லாவற்றையும் வாங்குகிறோம். என் சுய சக்தியினாலே, என் பலத்தினால நான் இதை செய்கிறேன் என்று யாராவது சொன்னார்களே ஆனால் அது பெருமையான ஒரு ஆவி. அந்த ஆவியை விட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு வருகிற ஒவ்வொன்றும் உம்மாலே தான் எனக்கு வருகிறது, உம்முடைய கரத்தினால் தான் எனக்கு வருகிறது. எனக்கு வருகிற பணமோ, எனக்கு வருகிற சுகமோ, எனக்கு வருகிற பலமோ, எனக்கு உதவி செய்கிற மக்களோ, எது இருந்தாலும் அது உம்மாலே தான் வருகிறது, உம்முடைய கரத்தினால தான் வருகிறது. உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு நாங்கள் கொடுக்குறோம். நம்ம காணிக்கை கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. காணிக்கை கொடுக்கும்போது எப்படி ஆண்டவருக்கு காணிக்கை ஆண்டவர் இதெல்லாம் நீர் தான் கொடுத்தீர், இதெல்லாம் உம்முடையது, நீர் எனக்கு தந்தது, நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆமென். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம்தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். அதை விசுவாசிகள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னா அவருடைய கரம்தான் அந்த சுகத்தை கொடுக்கும். அந்த கரம் உங்கள் மேல் வரும். ஆண்டவர் உங்களை தொடுவார். ஆண்டவர் நிச்சயம் அவருடைய கரம் நமக்கு கொடுக்கும் கரம் என்பதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. எல்லாம் யாருடையது? உம்முடையது. நாங்கள் சவதரித்த எல்லா பொருட்களும் யாரிடத்திலிருந்து வந்தது? உம்முடைய கரத்திலிருந்து தான் வந்தது. எல்லாம் உம்முடையது. நாம் ஒரு ஆலயத்தை கட்டி வருகிறோம். அதை கட்டும்போது அதில் ஆண்டவர் ஏராளமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அதை யோசிக்கும்போது, ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய கரத்தினால தான் வந்தது, உம்முடைய கரத்தினால தான் இந்த பொருட்கள் எல்லாம் வந்தது, உம்முடைய கரத்தினால் தான் இதையெல்லாம் செய்ய முடிகிறது. கர்த்தருடைய கரம் இல்லாவிட்டால் இதை செய்ய முடியாது என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர முடிகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை சொல்ல முடியும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த 7 மாதங்களை கடந்து வந்த நாம் இந்த 8வது மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், எனக்கு வந்த பொருட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. நீர்தான் எனக்கு தந்திருக்கிறீர், நீர்தான் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். என் கையில் ஒரு பொருளுமே இல்லாட்டாலும் என்னை நடத்துகிற தேவன் நீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய கரத்தினால உன்னை நடத்துவார். ஆண்டவருடைய கரம் வல்லமை உள்ள கரம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன். நல்லா பாருங்க, பயப்படாதே. ஏன் நீ பயப்படக்கூடாது? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். எல்லாருக்குமே பயம் வந்துடும். ஏதாவது ஒரு காரியம் வந்தால் பயம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன், அதனால் நீ பயப்படாதே. கர்த்தர் உன் கூட இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்று நீ எப்பொழுதும் எண்ணும்போது உனக்கு பயம் போயிடும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
ஆமென். உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உன் சுற்றிலும் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உள்ளத்தில் இருக்கிற பெரியவர். அடுத்தது வாசிங்க. திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, பயப்படாதே. அடுத்தது திகையாதே. திகையாதே, பயப்படுறதை விட திகைச்சு போயிடுவா. திகைத்து என்னதான் நடக்க போகுதோ தெரியலையே, என்னதான் சம்பவிக்க போகுதோ தெரியலையேன்னு திகைத்து இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய கடவுள், நான் உன்னுடைய ஆண்டவர். அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவரை நீ கொண்டிருக்கிறபடினால் நீ உன் உள்ளத்தில் திகைத்து போகாதே. அடுத்தது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னா அர்த்தம் என்ன? உனக்கு உதவி செய்வேன். ஆண்டவருடைய கரம் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்யும். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலது கரத்தினாலே உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். உன்னால் முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை, ரொம்ப சோர்ந்து உனக்கு உன்னால் ஒன்றும் முடியலை, பயம் வந்துடுது, கலக்கம் வந்துடுது, திகைத்து போகிற, உன் வாழ்க்கையில் பலவிதமான அழுத்தங்கள் வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் வலது கரத்தினால உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். சில ஆட்கள் ரோட்டில் போகும்போது நடக்க முடியலை. நேற்று ஒரு ஆளை பார்த்தேன், வயசானவர், அவரால் நடக்க முடியலை. இந்த ரோட்டை கிராஸ் பண்ணணும், அவரால் முடியலை. ஒரு 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 தம்பி வந்தார், வந்து அவரை பிடிச்சிக்கிட்டார். அவரை பிடிச்சி மெதுவாக இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த வந்த காரெல்லாம் அவர் நிப்பாட்டி இவரை அடுத்த பக்கம் கொண்டு போய் விட்டார். அதே போல தான் ஆண்டவர் நம்ம கையினால் நம்மளை தாங்கி நம்ம நிச்சயம் வழி நடத்தி நம்மை தாங்கி பிடிக்கிற தேவன். உன்னால் முடியாத நிலையில் ஆண்டவருடைய கரம் உன்னை தாங்கும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தாங்குவார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார். இன்றைக்கு உன்னை ஆண்டவர் பலப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் இனிமேலும் உன்னை தாங்குவார். ஆமேன். இன்னைக்கு மாத்திரமல்ல, இனிமேலும் உன்னை தாங்கி நடத்த ஆமேன். தேவன் வல்லமையுடையவர். ஆமேன். ஹல்லேலூயா. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம்! அதை நான் கண்டு ஆண்டவரே உம்மை நான் புகழ்ந்திடுவேன் என்ற அந்த பாடலை பாடுவோமாக. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம்! தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாமே. ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்துவார். அவர் கைவிட மாட்டார். அவர் உன்னை பலப்படுத்துவார். ஆமே. சங்கீதம் 136:12. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. அவருக்கு ஓங்கிய புயம் இருக்கிறது, பலத்த கரம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே 430 வருஷம் அடிமைப்பட்டு போயிருந்த அவர்களை அவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவருடைய கரத்தை காண்பித்து அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனை வருஷங்கள் பிசாசு உன்னை கட்டி அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அந்த பிசாசு இன்னைக்கு வெட்கப்பட்டு போவான். இன்றைக்கு ஆண்டவருடைய ஓங்கிய புயம் உனக்கு இருக்குது. ஆண்டவருடைய பலத்த கரம் உனக்கு இருக்குது. அதனால் நீ பயப்படாத. ஆண்டவருடைய பலத்த கரம் உன்னை விடுதலையாக்கும்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் கொடுக்க அவைகளெல்லாம் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையாலே திருப்தியாகும். கர்த்தருடைய கை தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சமுத்திரத்தில் வாழும் திமிங்கலங்களுக்கும் உணவுகளை கொடுக்க கை திறந்தால் அவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். சகல நன்மைகளும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. உனக்கு இன்றைக்கு செய்ய வேண்டிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்வார். அவருடைய கை அதை செய்யும். அவருடைய கையில் நன்மை இருக்கிறது. சங்கீதம் 145:16 உமது கையை திறந்து நீர் கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் பிராணிகளின் வாஞ்சையையும் என்ன செய்கிறீர்? திருப்தியாக்குகிறீர். உடைய கையை திறந்தால் சகல பிராணிகள், உலகத்தில் உள்ள அத்தனை பறவைகள், அத்தனை காடுகள் உள்ள மலைகள் உள்ள ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் அத்தனைக்கும் அவருடைய வாஞ்சையை அவர் திருப்தியாக்குவாரானால், அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட உனக்கு ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய திருப்தியாக உன்னை மாற்ற உனக்கு அவருடைய கரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. யோபு 12:10 வாசிங்க. யோபு கரம் இதை செய்ததென்று, கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று, இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும், கர்த்தருடைய பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. மாம்சமான சகல மனுஷ ஆவியும் அவருடைய கையில் இருக்கிறது. உன் வாழ்க்கையே ஆண்டவருடைய கையில தான் இருக்குது. அதனால் அவருடைய கை உனக்கு அற்புதத்தை செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் குஷ்டரோகியை தம் கையினாலே தொட்டு அவனை சுகமாக்கினார். ஆண்டவருடைய கரம் சிறு பிள்ளைகள் மேலே பட்டது. அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சீஷர்களை தம்முடைய கைகளை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்து சென்ற ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த வசனத்தை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உன் குடும்பத்தில் ஆண்டவருடைய கரம் இறங்கி வரும். நீ கூடியிருக்கிற இடத்துல யார் வீடாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கரத்தை நீ இன்றைக்கு பார்ப்பாய். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு நீ பார்ப்பாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன் பாவத்தை முதலாவது மன்னிப்பார். அவருடைய கரம் உன் பாவத்தை மன்னிக்கும், உன் வாழ்க்கையை மாற்றும், உனக்கு அதிசயங்களை செய்கிற ஒரு வல்லமையை நீ பார்ப்பாய். ஐயா, இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், என் வாழ்க்கையில் எனக்கு நன்மை செய்யணும், திருப்தியாக்கணும், என்னை என் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு அற்புதத்தை செய்யணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என் பாவம் மன்னிக்கப்பட முதலாவது ஜெபம் பண்ணுங்கள். சொல்கிறவங்க கர்த்தர் என் பாவத்தை மன்னிக்கணும் சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. சீக்கிரம் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, சீக்கிரம் கை வைத்து காண்பீங்க. வேறு பின்னால் முன்னால் இங்கே இருக்கிற ஆட்கள் இருக்கிறவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. கை வைத்து நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் கைகளில் இந்த எண்ணெய் பாட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துட்டு முன்னால் நீங்கள் வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுறவங்க முன்னால் வாங்க. முதல்ல ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும், ஆண்டவர் என்னை மாற்றணும், என் இருதயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க சீக்கிரமாக முன்னால் வாங்க. இந்த பக்கம் இருந்தாலும் வாங்க, முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நான் சொல்கிற இந்த ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு இடத்துல வீடுகளிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, எந்த இடத்துலேருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், கிராஸ் டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தையை முன்னால் வந்திருக்கிறவங்க சத்தமாக சொல்லுங்கள். இந்த இயேசு நல்லவர், எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறவர், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். நான் சொல்கிற ஜெப வார்த்தை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே,
என்னுடைய வாழ்வில் என் பாவங்களை எல்லாம் மன்னியும். நான் செய்த பாவங்களை சிலுவையில் எனக்காக சுமந்து எனக்காக அற்புதங்களை செய்திருக்கிறீர். உம்முடைய வல்லமையை எனக்கு தாரும். உம்முடைய கரம் என் மேலே இறங்கட்டும். சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தினீர். அந்த இரத்தம் என் பாவங்களை என்னை கழுவி என்னை சுத்திகரிக்கட்டும். என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி எனக்கு உண்டாகட்டும். என்னை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் என்னை தொடட்டும். என் வீட்டுக்கு வாரம், உம்மை விடவே மாட்டேன். நீர் நல்ல தெய்வம், உதவி செய்கிற தேவன். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சர்ச்சுடைய நேரத்தை கேட்டு ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருங்கள். பூர்ணமான சுகம் உங்களுக்கு உண்டாகும். எல்லோரும் எழுந்து நிற்போம். வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லோரும் எழுந்து கொள்வோம். இந்த எண்ணெயை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கும்போது அற்புதமாய் சுகத்தை உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்கள் பலவீனத்தெல்லாம் மாற்றுவார். உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த எண்ணெய் ஆசீர்வதியும். உங்கள் நாமத்தினால ஒவ்வொரு மேலும் இந்த எண்ணெய் போடப்படும் போது எல்லா பலவீனம், எல்லா நோய்கள் நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். இந்த பொல்லாத போராட்ட ஆவிகள் மாறட்டும். கர்த்தாவே, பயங்கள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சொல்லி முடியாத பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும், சப்பானிகள் நடக்கட்டும், குஷ்டரோகிகள் சுகமாகட்டும், மரித்தோர் உயிரோடு கூட எழும்பட்டும், கைகள் கால்கள் நடக்க முடியாது நடக்கட்டும், கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் மறைந்து போகட்டும், எல்லா இருதய பலவீனங்கள் மாறி போகட்டும். உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் இப்போ இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதியும். அப்படி இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல போட்டு ஜெபம் பண்ணும்போது உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேலே வந்து படட்டும். எல்லா பலவீனங்களும் எல்லா நோய்களும் மாறட்டும். தேவனுடைய பலத்த கரம், பலத்த கரம், பலத்த கரம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலத்த கரம் இறங்கி அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. எல்லாம் தேவனாலே கூடும், எல்லாம் தேவனாலே கூடும். அதிசயங்களை செய்யும். ஓ காட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆண்டவர் உன் மேலே தம்முடைய கரத்தை வைத்து கொண்டே இருக்கிறார். உன் பலவீனங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உன் போராட்டங்கள் மாறுகிறது. உன் உடம்பில் உள்ள சகல காரியத்தை சரிப்படுத்துகிற ஒரு தேவ வல்லமை இறங்கி வருகிறது. உன் நரம்புகளை ஆண்டவர் தொடுகிறார். உன் எலும்புகளை கர்த்தர் தொடுகிறார். உன் இரத்த ஓட்டத்தை கர்த்தர் சீராக்குகிறார். சத்துரு உன்னை கொள்ளையாடி போட்ட சகலவிதமான வியாதியின் கிருமிகள், பலவிதமான காரியங்களை உனக்கு கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தின வேதனையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் வெளியே எடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டாத காரியமெல்லாம் அவன் சரீரத்தை விட்டு வெளியே வருகிறது. பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவிகள், பில்லி சூனிய ஆவிகள், பொறாமையின் பொல்லாத போராட்ட ஆவிகள், எதிர் வல்லமைகள், இவைகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே வருகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அவருடைய கரம் உன் மேலே இறங்கி இருக்கிறது. நீ வீடுகளில் இருந்து ஜெபமணி கொண்டிருக்கிற உன் இடத்துல அந்த தேவ கரம் இறங்குறதுனால உன் வீட்டில் இருக்கிற அசுத்த ஆவிகள், வீட்டில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், போராட்ட ஆவிகள், அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியாகிறது.
இயேசுவின் நாமத்தினால வெளியே வருகிறது. பயத்தின் ஆவியை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். கர்த்தாவே, சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும், குழந்தைகளை தொட்டருளும், வயோதிபரை தொட்டருளும், நடக்க முடியாதவர்களை தொட்டருளும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கைகள் படட்டும். ஆண்டவருடைய நாமத்தினால் கேன்சர் கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கிருமிகள் எல்லாம் வெளியேறட்டும். ஆண்டவரே, கல்லீரல் பிரச்சனை மாறட்டும், கல்லுகள் வெளியேறட்டும், எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். மந்திர தந்திர ஆவிகள், பில்லிசுனி ஆவிகள் வெளியேறட்டும். கழுத்து நரம்புகளை தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை சுகமாக்கும், 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 சுகமாக்கும். உடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறீர் இயேசுவை. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்கும். எல்லா வேதனைகளும் உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். ஓ காட், தேங்க்யூ. ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய கரம் இறங்கி விடுதலையாக்கி உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் சொல்லாத எல்லா வியாதிகளையும் நீர் மாற்றிடலாம். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஆஸ்மா வியாதி, இழுப்பு வியாதி, நுரையீரல் வியாதி, ஈரல் வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவே, எல்லா முதுகு எலும்புகள், உள்ளே இருக்கிற எலும்புகள் இருக்கிற வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும். பலவீனப்பட்ட எலும்புகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே பலப்படுவதாக. உம்முடைய கரம் இறங்கி ஆண்டவரே மக்களை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும். அதிகமான கிருபையை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டருளும் ஐயா. குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும், திருமண காரியங்களை கட்டளையிடும் ஐயா. டாக்டர்களால் முடியாது என்று சொல்லப்பட்ட வியாதிகளெல்லாம் சுகமாகட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி இருக்கிறீர், அற்புதம் செய்திருக்கிறீர். உம்முடைய கரம் இறங்கி இருக்கிறது. ஆண்டவர் கண்ணீரை துடைத்திருக்கிறார். உன் பயத்தை மாற்றி விட்டார், அற்புதம் செய்துட்டார். எல்லாரும் கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்.